அதாவது வேல்மாறல் அருணகிரிநாதர் இயற்றி கொண்டு வரப்பட்டது. அதை முந்தைய பதிவிலே நான் அதை சொல்லியிருந்தேன். இந்த வேல்மாறல் மந்திரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேல் விருத்தம் அப்படின்னு இருக்கு, அது சொல்லி ஆரம்பிக்கணும். அதில் முதல் ஸ்லோகம் விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் அப்படின்னா, விழின்னா நம்ம எதை சொல்லுவோம்? கண்ணு. ஆனால் இதில் அருணகிரிநாதர் விழின்னா எதை சொல்கிறாருன்னா ஞானத்தை சொல்கிறார். கண்ணை மூடிட்டா இருட்டாயிடும், ஞானம் அஜ்ஞானம் ஆயிடும். அதனால எப்பொழுதும் ஞானத்தோடு விழிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், நமக்கு ஞானம் செழிப்பா வரணும் அப்படின்னா முருகருடைய பாதத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள். மெய்மை அப்படின்னா என்ன? உண்மையிலும் உண்மை, பொய் இல்லாமை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சபையில் நம்ம உண்மையை சொல்கிறோன்னா அது சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. அப்போ இந்த காலத்தில் உண்மையை சொன்னாதான் கெட்ட பேர் அதிகம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை இங்கே கொண்டு வந்துட்டா. அப்படி இருக்கும் பொழுது மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், நம்ம உண்மையை தைரியமாக சொல்லும்போது முருகா கூட இருப்பா அப்படின்னு மனசுருகி வேண்டின்றா போதும், ஏதோ ஒரு ரூபத்தில் சூக்ஷ்மமாக உங்களோட சேர்ந்து இருப்பார். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். முன்பு செய்த பழிக்கு துணை என்ன? முன்பு செய்த பழி, முன் ஜென்மத்தில் நம்ம பண்ணிருக்கிற பாவம்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறான். நமக்கு ரொம்ப சோதனை வந்தால் என் கர்ம வினா நான் அதை அனுபவிக்கிறேன், முன் ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும், யாரு கண்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி இருக்கிறச்சே முன் ஜென்மத்தில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் முருகன் அவர் தோளில் சுமக்கிறாராம், 12 தோளில். அதனால தான் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை. அது என்ன பயந்த தனி வழி? தனி வழின்னா தனியாக போகிறதுன்னு அர்த்தமா? கிடையாது. நம்ம இறுதி காலம் முடிஞ்சு நம்ம இறப்புக்கு அப்புறம் நம்ம தனியாக போவோம் இல்லையா, அப்போ எது நம்மளோட வரும்? நம்ம கொண்டு போகிற பாப புண்ணியங்கள் நம்மளோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயந்த தனி வழிக்கு துணை. இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகரை பிரார்த்தனை பண்ணும்போது யார் கூட வருவாளாம்? வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. முதல்ல வடிவேல், முருகனுடைய வேல் நமக்கு முன்னாடி போகுமா. அடுத்து செங்கோடம், சேவர் கொடி, சேவர் கொடியோன் முன்னாடி போவாராம். அடுத்து மயூரமா, மயில் மேலே உட்கார்ந்து முருகப்பெருமான் வருவாராம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகா வெறும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோழும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா.